போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. இங்க யாரையா காசுனது? நீயா? நான் தான் சார். திருட என்னெல்லாம் கொண்டு போனான்னு சொல்லுங்க. அதுவா சார்? ஒரு ரேடியோ, அப்புறம் ஒரு வாட்ச். நேத்து காலையில இந்த பழைய பாட்டில் எல்லாம் பொறுக்குவாங்கல்ல, அவங்க ஒரு 4-5 பேர் இந்த ஏரியாவில் சுத்தி திரியும் போதே எனக்கு தெரியும். உடனே நான் மாமா கிட்ட சொன்னேன், இவங்கெல்லாம் திருட்டு பசங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு. இல்லையா மாமா? யாரு தங்கச்சி? இல்ல சார், என் பொண்டாட்டி. இது உன்னோட வீடு இல்லையா? இல்ல சார், இது என் வீடு இல்ல, நான் வாடகை குடியிருக்கேன் சார். சரி, அப்ப இந்த வீட்டுக்காரர் யாரு? சார் சிட்டி ஆபீஸ்ல மேனேஜரு. சார் ஆபீஸ் போயிருக்காரு சார். இந்த வாட்ச் ரேடியோ கண்டுபிடிக்கத்தான் நான் வேலையில் இருக்கேனா? எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும்? தெரியல சார். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா லட்சக்கணக்கில் காணாம போன மாதிரி இருந்தது. கடைசியில் இத்து போன ரேடியோ வாட்ச் தான் காணாம போச்சா? உடஞ்ச ஜன்னல் எதுன்னு காமி. சார் அங்க சார். இதுவா? அதான் சார். சார், அவன் பேர் என்னன்னு சொன்ன? காசிநாதன் சார். இந்த வீட்டில் இருக்கிறது யாரு? வடக்கு தேனி கம்பபாக்கு சார். பேரு? ஜான்னு பேரு சார். ஜான் இல்ல, ஜோன். வேற யாரும் இல்லையா? வைஃப் பேர் அம்பிகா, பையன் பேரு எடிசன். ஆமா, இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ? 1000 ரூபா சார். 1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தியாச்சே. அம்பிகா இல்ல? வந்த திருட வேற எதுவும் திருடிட்டு போலியா? செம கட்ட. வாடகை 1000 ரூபாய் இருந்தாலும் வீட்டுல நல்ல கட்டெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க இல்ல? என்ன இங்க பிரச்சனை? சார், இங்க நிக்கிற நாங்க எல்லாருமே இந்த கம்பெனில சீட்டு போட்டவங்க. வீடு கட்டுறதுக்கு, பசங்களோட கல்யாணம், படிப்பு, இதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு இந்த கம்பெனில சீட்டு போட்டோம். சார், இது தொடர்ந்து 4-5 நாள் ஆச்சு சார். இனிமே நாங்க என்ன சார் பண்றது? நீங்க எல்லாம் இங்க கூடி நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆமா, இந்த கம்பெனியோட மேனேஜர் யாரு? அவன் ஆள் எஸ்கேப் சார். முந்தா நாள் வரைக்கும் அவன் இங்கதான் சார் இருந்தான். என் சீட்டு முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு சார். வர புதன்கிழமை என் பொண்ணோட கல்யாணம் சார். காசு கேட்கும் போதெல்லாம் இதோ தந்துடுறேன், இப்ப தந்துடுறேன்னு சொன்னானுங்க சார். முந்தானத்து பார்த்த போது அந்த ஆளு கோயம்புத்தூர் ஹெட் ஆபீஸ் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னா சார். என் பொண்ணோட கல்யாணம் மட்டும் நின்னுச்சு. அவன் வீட்டுக்கு போய் நான் தற்கொலை பண்ணிப்பேன். அது தவிர வேற வழி இல்ல சார். அந்த ஜானியோட வீடு எங்க இருக்கு சார்? இவங்க தான். உங்க புருஷன் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல சார், அங்கே ஏதாவது சீட்டிங் நடந்திருந்தா கூட இந்த அம்மாவுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்கா சார்? அந்த ஆள் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. சார் 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 ஆம்பளைங்க இல்லாத வீடு சார். பழனிராஜ் சார், உங்கள் டியூட்டி ஈவினிங் முடிஞ்சிடும் இல்லையா? எஸ் சார். சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இருங்க சார். இந்த ஆளுங்களெல்லாம் வேறு ஏதாவது சொல்லி அனுப்பு சார். ஈவினிங் நான் வேறு ஆளை டியூட்டிக்கு அனுப்புகிறேன். சரிங்க. நீங்க என்ன பண்ற சார்? அது வந்து போடா போடா போடா, வீட்டுக்கு போடா.
நைட்டில் ஒரு யாரும் தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் டெய்லி இங்கே தான் இருப்பேன். புரிஞ்சதில்ல? இதை உள்ளவை வர்ற போலீஸ்காரங்க கையெழுத்து போடணும். ஆனால் நான் தான் வருவேன்னு வச்சுக்க. ஒரு கிளாஸ் ஒரு செம்பு தண்ணியை கூட. நீ ஒன்றும் பயப்படாத. தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போய் படு. இனிமே இந்த வீட்டுக்கு எவனும் வரமாட்டான். பணம் கொடுத்தவனுங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் புருஷன் நிறைய பேர்கிட்ட 40 லட்சம் ரூபா அடிச்சிருக்கான். பணம் கொடுத்தவனுங்க சும்மா இருப்பானுங்க. அவன் புருஷன் எங்க போனான்னு உனக்கு தெரியாது. அவன் இனி திரும்பி வர மாட்டான். டான்ஸ் ஸ்கூல் இருந்தப்போதான் ஒன்று தள்ளின்னு வந்தான் நம்ம. கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணாம இருந்தா நான் உன்னை நல்லபடி வச்சுக்குவேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற வரைக்கும் வேற எவனும் இது உள்ள வர முடியாது. புரியுதா? ஒரு உரையில 2 கத்தி இருக்க கூடாது. ஏய், என்கிட்ட ஒரு ஆக்டிங் பண்ணாத. அப்படியே கொன்றுவேன். ஜாகிரதை. அழுது புலம்புற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த ஊர்ல என்னவோ இதெல்லாம் புதுசுன்ற மாதிரி பண்ற. ஒழுங்கா இருந்தான்னு உன் பையனே உடனே நான் பாத்துக்கிறேன். போலீஸ்காரனோட ஒரு ப்ரொடெக்ஷன். அவன் எப்படியும் உன்னை விட்டு ஓடி போயிட்டான். நான் தான் காத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ என்ன பண்ற? நீ என்னவோ தெரியல, உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக பிடிக்கல. நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறதில்ல. உனக்கு நான் தூக்கம் வரலையாடா கண்ணா? போய் தூங்க. காலைல ஸ்கூலுக்கு போனல. சீக்கிரமா.
வேண்டாம் விட்டுங்க. என்ன விடுங்க. ஏய், இவ்வளவு கூட்டிட்டு போக விட மாட்டேன். உனக்கு வேணா நீ பழிச்சு போ. வா வாடி. வாடி, எங்க போற? ஆ ஏய் போலீஸ்கார மேல கை வச்ச. குழந்தை பிறந்துடுச்சுன்னு தோணுது. போ தம்பி, போய் தம்பியா தங்கச்சியான்னு அவங்க கிட்ட கேளு. ஏமா, நீ எந்திரிச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுமா. எவ்வளவு நேரமா அது அழுதுட்டு இருக்கு. என்ன கார்ல கூட்டிட்டு வந்தாரே, அவர் தான் கொடுத்தாரு. நீயே வச்சுக்கோ, அம்மாக்கு வேண்டாம். அம்மா உனக்கு பசிக்குது இல்ல? நீ போய் இந்த பணத்தை வச்சு ஏதாவது வாங்கி சாப்பிடு போ. சார் வணக்கம். இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லை. கையில் சின்னதாக அடிபட்டுருக்கு. சரி, விழுந்த போது அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன ரீசனை கேட்கும்போது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மனசு வரல. சரி, வா வா வா. தன் புருஷனை கொன்னவனோட குழந்தைய தான் வயிற்றில் சுமக்க வேண்டிய கொடூரமான நிலைமையை தாங்க முடியாமல் தான் அந்த பொண்ணு செத்தாவது பரிகாரம் தேடலான்னு நினச்சி அந்த மாதிரி முடிவு செஞ்சிருச்சு. அந்த பொண்ணு 10 மாதம் சுமந்ததே அந்த இசக்கியோட குழந்தை தான் சார். ஆனால் அப்போ அவள் மனநிலை சரியில்லாதனால அந்த சத்தியம் அவளுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ரியலி? ஆமாம் சார். ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் சார் நிச்சயமாக சொல்ல முடியும் தான் பெத்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அவளே சொல்கிறா அந்த குழந்தை அவள் ஹஸ்பண்டை கொன்ன இசக்கிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் சார். இந்த மாதிரி நிலைமை எந்த பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது சார். பரிதாபம் சார்.